ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை எப்பயும் போல் லைக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேரன் அண்ணை நிலாட்ட கேட்போமா வேணாமான்னு தயங்கிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கேட்குறாரு. என்னம்மா நிலா, டைவர்ஸ் வேணான்னு சொல்லுவியல்லையம்மா, பாவம் சோழன் இங்கிட்டும் அங்கிட்டும் மறுகிக்கிட்டு இருக்கியான், நீ என்ன சொல்லலான்னு முடிவில் இருக்க, அதை நான் கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணே, நான் டைவர்ஸ் வேணான்னு தான் சொல்ல போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவும் சோழனும் காரில் போய்கிட்டே இருக்காங்க. போகையில் நம்ம சோழனுக்கு பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷனாகவே இருக்குது. நிலா என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ, வேணாம் டைவர்ஸ் வேணான்னு சொல்லுவாங்களா, இல்லை எனக்கு டைவர்ஸ் வேணும், அதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கோவமாகவே இருக்காங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, என்ன ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே என்ன அப்படின்னு. இல்லை நிலா, நீங்கள் டைவர்ஸ் வேணான்னு சொல்வியா வேணும்னு சொல்வியான்னு சொல்லி ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு. ஏன் நீ என்ன செஞ்ச நான் டைவர்ஸ் வேணும்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒன்றும் செய்யலை, சின்ன சின்ன பொய் சொல்லுவேன், சின்ன சின்ன தப்பு பண்ணுவேன், ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா வானதிக்கு பொண்ணு பார்க்க வர்றதுக்காண்டி அவங்களோட அண்ணன் கேட்குறாங்க. வானதியோட அம்மாவோட அண்ணன் கேட்குறாங்க, இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க, வானதிகிட்ட சொல்லிடு, ரெடியாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியை கூப்பிட்டு வானதிகிட்ட சொல்கிறாங்க, எம்மா 5 மணிக்கு பொண்ணு பார்க்க. இப்போயா? அதுக்குள்ளேயா? என்னடி நீ தான் நாளைக்கே கல்யாணம் பண்ண சொன்ன, இப்போ என்னடி இப்போயா அப்பையான்னு கேட்குற, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே கார் வந்துடுது. வந்தோடனையும் நிலா இவங்களோட வக்கீல் எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. என்னோட ஜூனியரை அனுப்பியிருக்கேன் நிலா, பாருங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ தண்ணி சோழன் போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கிட்டு வரேன்னு சொல்லையில் பார்த்தீங்கன்னா அப்போ போலீஸ்காரவங்களை பார்க்குறாங்க. போலீஸ்காரவங்களை பார்த்தோன்னே நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச போலீஸ்காரரு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சோழன் கூட. அதை நிலா பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு கல்யாணம் பண்ணாமல் தடுத்திருந்திருக்கலாம், ஆனால் அதை நம்ம சோழன் தான் ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி செஞ்சிட்டாரு. அதை நிலா எல்லாத்தையும் கேட்டுறாங்க. கேட்டோடனே மனசு ரொம்ப வேதனைப்படுது. இப்போ தானே நான் எந்த பொய்யுமே சொல்லலை, எதையுமே மறைக்கலை, எல்லாத்தையும் உண்மையை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு சொன்னார், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை இவர் மறைச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த சூழ்நிலை அவங்க அப்பா நிலா அவங்க அப்பா வேற இருந்தாரா, அப்போ தாலி கட்டையில் மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்குமா, அதையெல்லாம் நிலா யோசித்து பார்க்குறாங்க. ஐயோ சோழன் இவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்காரே, நம்ம தான் தேவையில்லாமல் நல்லவன் நினச்சி நம்ம பழகிட்டோமோ, நம்ம இந்த டைவர்ஸ் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு ஒரே யோசனை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் நிலாவுக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சோழன் போயிடுறாரு போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு. அப்புறம் நிலா பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்காரை வச்சு கூப்பிட்டு கேட்குறாங்க, அன்னைக்கு 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாமா, ஆனால் அதுக்கு எங்கம்மா சோழன் விட்டேன், அதை தான் விடாமல் நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக சின்சியராக லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னனால தானம்மா கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே நிலாவுக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அதை நினச்சி பார்த்து அழுகுறாங்க. அழுதுட்டு அப்புறம் போலீஸுக்கார அப்படி சொல்ல விட்டி ரொம்ப மனசு வேதனையாக இருந்தோடனையும் அப்புறம் என்ன பண்ணுவோம், டைவர்ஸை வேணும்னு சொல்லுவோமா வேணான்னு சொல்லுவோமான்னு யோசிச்சுக்கிட்டே கோர்ட்டில் கூப்பிட்றாங்க. உள்ளே 2 பேரும் சோழனும் நிலாவும் போகிறாங்க. போகையில் நிலாவை பார்த்து ஜட்ஜு கேட்குறாங்க, என்னம்மா டைவர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா ஓகேவில்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. சோழனை பார்த்து ஜட்ஜு கேட்கையில் எங்களுக்கு டைவர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவை பார்த்து கேட்கையில் இல்லை எங்களுக்கு டைவர்ஸ் கண்டிப்பாக வேணும், எங்களுக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுங்க, நாங்கள் 2 பேரும் ஊர்ஜிகமாக தான் இருக்கோம், எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நாடகம் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.